வணக்கம் குட்டீஸ்களே. இன்று ஒரு அதிசயமான பயணக்கதை. கண்ணாவின் விண்வெளி சாகசம். நட்சத்திரங்களின் நடுவே பறந்து அன்பான ஏலியன் நண்பரை சந்திக்க தயாரா? கதையை கேட்டுவிட்டு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பகிரவும். விண்மீன் உலகை நோக்கி ஆசையுடன் பார்த்தான் கண்ணா. ஒரு நாள் ராக்கெட்டில் போவேன் என்று எண்ணினான். விண்வெளி பயணத்தின் கதை கண்ணாவை உற்சாகப்படுத்தியது. நானும் விண்வெளிக்கு போகணும் என்று தீர்மானித்தான். கார்போர்டு கொண்டு ராக்கெட் வடிவமைத்தான். கற்பனையில் அது விண்வெளிக்கு பறந்தது. கண்ணா கற்பனையில் ராக்கெட்டில் பறக்கத் தொடங்கினான். சந்திரனை அடைந்தான் கண்ணா. வெள்ளை மணலில் நடந்தான். பச்சை நீர் ஏலியன் சிரித்து வரவேற்றது. கண்ணா அதனுடன் பேசினான். குகைகளில் பிரகாசிக்கும் கற்களை பார்த்து கண்ணா ஆச்சரியமடைந்தான். விண்கலம் வண்ணமயமாக பறந்தது. செவ்வாயில் சிவப்பு மணல் பரவியது. பளபளக்கும் கட்டடங்களை கண்ணா பார்த்து வியந்தான். அறிவு பகிர்ந்த ஏலியன்கள் கண்ணாவை வழிநடத்தினார்கள். பூமியில் மரங்களும் ஆறுகளும் உள்ளன என்று விளக்கியான். உங்கள் உலகை பாதுகாப்போம் என்று கூறினார்கள். பூமியை பார்த்து கண்ணா மகிழ்ந்தான். நான் விஞ்ஞானியாகி விண்வெளி பயணம் செய்வேன் என்று உறுதியிட்டான். கண்ணாவின் கதை நமக்கு சொல்கிறது, கனவு காணுங்கள், உழைப்பால் அதை நிஜமாக்குங்கள். கதை பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களோடு பகிரங்க. வணக்கம் குட்டி நண்பர்களே, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இன்று கேடிஎஸ்வி ஸ்டோரிஸுக்கு ஒரு மிகப்பெரிய நாள். இன்று நாங்கள் 100 சப்ஸ்கிரைபர்களை கடந்து விட்டோம். இது எங்களுக்கு பெரிய மைல்கல். ஆனால் இன்னும் பலர் எங்கள் வீடியோக்களை பார்த்து ரசித்தும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை. இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்போது எங்கள் ஒவ்வொரு புதிய கதையும் உடனடியாக உங்களுக்கு வரும்.